ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் இந்த கம்ப்யூட்டர் ட்ரான்ஸ்ஃபார்மரை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து அடுத்த வீடியோவாக வோல்டேஜெலாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம பிளாக்கில் நியூட்ரல் கொடுத்துட்டு க்ரீனில் ஃபேஸ் கொடுத்தோம்னா 5.8 வோல்ட் மேலே வந்துச்சு. அதே மாதிரி பிளாக்கில் வந்து நியூட்ரல் கொடுத்துட்டு ப்ளூவில் ஃபேஸ் கொடுத்தோம்னா 7 வோல்ட் கிட்ட வந்துச்சு. அதே மாதிரி பிளாக்கில் வந்து நியூட்ரல் கொடுத்துட்டு எல்லோவில் வந்து ஃபேஸ் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வோல்ட் கிட்ட வந்துச்சு. இந்த வோல்டேஜ் வந்து நம்ம டபுள் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்ம இதை கிழிச்சிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். வாங்க பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். ரெண்டு வைண்டிங்காக போட்டு இந்த காயில் வந்து மொத்தமாக்கியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஆம்பியர் வந்து நமக்கு கூட கிடைக்கும், பட் வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எது தனித்தனி வைண்டிங்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம நீளமாக மாற்றினோம்னா நம்ம வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் வந்து ஆம்பியர் வந்து ட்ராப் ஆகும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இது வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சு எடுக்க முடியாது, ஏன்னா ரிவீட் வச்சு அடிச்சிருக்காங்க. அதனால் நான் ஒயர் கட்டரை வச்சு இந்த இடத்துல கட் பண்ணி வைண்டிங்கை தனியாக பிடிச்சிட்றேன். ஓகே, ரெண்டுத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல 2 காயில் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடில் வந்து 2 வைண்டிங் பிரித்து எடுத்துருக்காங்க. இன்னும் இல்லை, இது வந்து நம்ம வைண்டிங்கை வந்து 2 காயிலோட வைண்டிங்கும் ஒன்றா சேர்த்து ஆம்பியர் வந்து நமக்கு அதிகப்படுத்தியிருக்காங்க, வோல்டேஜ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். வோல்டேஜ் வந்து அதிகமாக்கிட்டு ஆம்பியர் வந்து நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் போட்டுக்கிறேன். ஓகே, கண்டினியூட்டி மோடில் போட்டேன். இப்போ இது சேம் வைண்டிங்னு பார்க்கணும். இதில் கண்டினியூட்டி வரல, ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 2 காயிலுக்கும் கண்டினியூட்டி வரல. இப்போ நான் தேர்ட் வைண்டிங் வைக்கிறேன். தேர்ட்லையும் நம்ம கண்டினியூட்டி வரல. ஓகே, இப்போ இந்த 1 4 ஒரு வைண்டிங்கு, 2 3 ஒரு வைண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 ஒரு வைண்டிங்கு, இது 2 ஒரு வைண்டிங்கு, இது 1 4, இது 2 3. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து நான் பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸ் வந்து க்ரீன் கலர்லேயும் நியூட்ரலில் வந்து பிளாக் கலர்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த 2 வைண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா 5.9 வோல்ட் வருது. அதே மாதிரி மேலே உள்ள 2 வைண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 ஒரு வைண்டிங்கு, இது 2 ஒரு வைண்டிங்கு, இது ஒரு காயில், இது ஒரு காயில். இப்போ இதில் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 5.9 வோல்ட் காமிக்குது. அதே மாதிரி மேலே உள்ள காயில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த காயிலே நமக்கு 5.9 வோல்ட் வருது. காயிலேருந்து ஒரு ஒயரும் இந்த காயிலேருந்து ஒரு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா சீரிஸ் கனெக்ஷன் ஆயிரும். அப்போ 6+6 வந்து நமக்கு 12 வோல்ட் ஆயிரும். ஓகேங்களா? 5.8 வோல்ட்டு, இதில் ஒரு 5.8 வோல்ட்டு, ரெண்டும் சேர்த்து நமக்கு ஒரு 12 வோல்ட் பக்கம் வரும். நம்ம இப்போ கனெக்ஷன் பண்ணி பார்ப்போம். இந்த காயிலேருந்து ஒரு ஒயரும் இந்த காயிலேருந்து ஒரு ஒயரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம். நான் இந்த 2 வைண்டிங்லேயும் நான் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு. பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு 12 வோல்ட்டுக்கு மேலே வருது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5.8 வோல்ட் தான் வந்துச்சு. இப்போ 12 வோல்ட்டுக்கு மேலே வருது. ஓகே, இதை நம்ம இப்போ சால்டர் பண்ணிக்குவோம். ரொம்ப நேரமாக சால்ட்ரு வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் சால்ட்ரே உட்கார மாட்டுது வைண்டிங் போல். அதனால் சால்ட்ரிங்கே உட்கார மாட்டுது. ஓகே, நம்ம இப்போ ஒரு காப்பர் கம்பியை சுற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம சால்டர் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாமே வந்து நம்ம காப்பர் கம்பி சுற்றி கரெக்டாக சால்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக வருது. இப்போ நம்ம எதுவுமே வைண்டிங்லாம் எதுவும் ஷார்ட் ஆகிடாமல் ஒவ்வொன்றையும் தனியாக டேப் பண்ணி பேக் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.